சீகாழியுடைய சிறப்பை திருக்கழுமலை மும்மணி கோவில எம்பிரான் பட்டினத்து பிள்ளையார் சொல்வதை பார்க்கலாம். நாகர்நாடு மிமிசை மிதந்து மிமிசி உலகம் கீழ்முதல் தாழ்ந்திங்கு ஒன்றா வந்த குன்றா வெள்ளத்து உலகம் மூன்றுக்கும் கலைகண்ணாகி முதலில் காலம் இனிது வீற்றிருந்துழி தாதியோடு வந்த வேதியச் சிறுவன் தலநடை பருவத்து வளர்பதி வருத்த அண்ணாவோ என்று அழைப்ப முன்னின்று, அண்ணாவோன்னா அன்னையே, ஆனால் அம்மையப்பரன் அடித்தார். அண்ணாவோ என்று அழைப்ப முன்னின்று ஞானபோனகத் அருளட்டி குடைத்த ஆனா திரளை அவன் வயினருள அந்தணன் முனிந்து தந்தார் யாரென அவனை காட்டுவன் அப்ப வானார் தோடுடைய செவியன் என்றும் பீடுடைய பெம்மான் என்றும் கையில் சுட்டி காட்ட ஐயனி வெளிப்பட்டு அருளினை ஆங்கே. அதாவது திருஞான சம்பந்தர் 3 வயதில் ஞானம் பெற்று சாமியை காட்டின ஊர் சீகாழி, வெள்ளத்தில் மிதக்கிற ஊர். ஆகவே அங்கே அப்பர் திருவுழவாரம் செஞ்ச தலம் அதிகை, இங்கு சம்பந்தர் அவதரித்த தலம் சீகாழி. ரெண்டையும் மிதிக்க மாட்டேன்ட்டார் சுந்தரர். அங்கே திருவடி தீட்சை கிடைச்சது அதிகையில், இங்கே கையிலே திருவோலக்க காட்சி கிடைக்குது.